ரெகுநாதபுரம் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் ஆலயத்தில் பல வருடங்களாக ராமநாதபுரத்தில் இருந்து வேண்டுதல்களுடன் விரதம் இருந்து பாத யாத்திரையாக ஸ்ரீ ஐயப்ப பஜனை பாடல்கள் பாடி ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் மண்டல பூஜைக்கு அபிஷேகனை கொண்டு வருவது வழக்கம். இந்த ஆண்டு ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் கோவில் மண்டல பூஜையை முன்னிட்டு பக்தர்கள் மண்டல பூஜை அபிஷேகத்திற்கு காலை சரியாக 5:30 மணிக்கு ராமநாதபுரம் ஸ்ரீ மல்லம்மாள் காளியம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஆன்மீக பெருமக்கள் பாத யாத்திரையாக அபிஷேகனை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வல்லபை ஐயப்பன் கோவிலை நோக்கி நடந்து சென்றனர். இந்த பாத யாத்திரை ஊர்வலத்தில் ஆன்மீக பெருமக்கள் கலந்து கொண்டு ஐயப்பன் பஜனை பாடல்களை பாடிக்கொண்டு சென்றனர். வழியில் பல்வேறு இடங்களில் பாத யாத்திரையாக நெய் சுமந்து வந்த பக்தர்களுக்கு ஆங்காங்கே குடிநீர் மற்றும் பிஸ்கட் வழங்கப்பட்டது. இந்த பாத யாத்திரை பட்டினம் காத்தான், குயவன்குடி, பாலாந்தரணை, வழுதார், தெற்கு காட்டூர் கிராமத்தின் வழியாக சுமார் 20 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் நடந்து சென்று ரெகுநாதபுரம் ஸ்ரீ வல்லபை ஐயப்பன் ஆலயத்தை வந்தடைந்தனர். பின்னர் ஐயப்பன் கோவிலில் அபிஷேக நெய்யை தலைமை குருசாமி மோகன் சாமியிடம் வழங்கி ஆசீர்வாதம் பெற்றனர். இந்த பாத யாத்திரை நெய் கொண்டு செல்வதன் சிறப்பு என்னவென்றால் 41 நாட்கள் ஆண் பக்தர்கள் விரதமிருந்து சபரிமலையில் இருக்கின்ற ஐயப்பனுக்கு நெய் கொண்டு சென்று அபிஷேகம் செய்து வழிபட்டு வரக்கூடிய நிலையில் பெண்கள் விரதம் இருந்து சபரிமலைக்கு நெய் கொண்டு செல்ல முடியாத காரணத்தினால் சபரிமலைக்கு மாலையிட்டு செல்லக்கூடிய ஆண் பக்தர்களின் குடும்பத்தில் உள்ள பெண்கள் மற்றும் குழந்தைகள் இந்த பாத யாத்திரையில் கலந்து கொண்டு அவர்கள் கையால் கொண்டு வந்து தரக்கூடிய நெய்யினால் மண்டல பூஜை அன்று ஸ்ரீ வல்லபை ஐயப்பனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுவது என்பது குறிப்பிடத்தக்கது. மண்டல பூஜை ஏற்பாடுகளை ஸ்ரீ வல்லபை ஐயப்பா சேவை நிலையம் அறக்கட்டளை நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வட்டகத்துல